மக்களே, உங்கள் சந்தீப்கன் விவசாயத்தை பாருங்கள். வேர்க்கடலை வந்துக்கிறேன். வேர்க்கடலை செடி பாருங்கள், என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். மக்களே, இந்த வேர்க்கடலை எது பயன்படுகிறதுன்னா, அவிச்சி வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, அப்புறம் வந்து சட்னிக்கு வேர்க்கடலை, புளி சாதத்துக்கு பயன்படுகிறது வேர்க்கடலை. இதை வந்து நம்ம கீரைங்களெல்லாம் நிறைய போடுவாங்க. வேர்க்கடலை இது கிராமத்தில் விளையுது. இந்த வேர்க்கடலை விவசாயம் பண்ணுறோம் பாருங்கள். எவ்வளோ இது விவசாயத்துக்கு மக்கள் எவ்வளோ உழைக்கிறாங்க, விவசாயத்தில் பாடுபடுறாங்க. இருந்தாலும் என்னால் முடிஞ்சது எனக்கு வீடியோ எடுக்கணும்னு ஒரு ஆசை, எடுக்கிறேன். விவசாயிகள் எப்படி பாடுபடுறாங்கன்னு. இப்போ தான் வேர்க்கடலை செடி வந்து உற்பத்தி ஆகிக்குது. இன்னும் பூவெல்லாம் வைக்கிற ஸ்டேஜ். இன்னும் இப்போ தான் முதல் களை வெட்டிக்கிறாங்க பாருங்கள். களை வெட்டிக்கிறாங்க, இன்னும் பூ வைக்கல. பூ வச்சோன்னே மண் சேர்ப்பாங்க. மண் சேர்த்துட்டு வேணால் கடலக்கா பிஞ்சாகி கடலக்கா முற்றி வேர்க்கடலையாகி உங்களுக்கு கொள்முதல் செய்வாங்க. இருந்தாலும் எனக்கு இது தெரிஞ்சது, இதில் என்னென்ன உற்பத்தி ஆகுதுன்னா, பருப்பி, கடல உருண்டை, அப்புறம் வந்து இது புளி சாதத்துக்கு கூட அப்படின்னா இந்த வேர்க்கடலை வந்து நாங்களே உற்பத்தி கொள்முதல் பண்ணி நாங்களே கடையில் கொடுக்காம இது செக்காடி எங்களுக்கு சமையல் எண்ணெய் கடல எண்ணெய் பயன்படுத்திக்கிறோம். உங்கள் ஊரில் வந்து கடலக்காண்ணுவோம், வேர்க்கடலைன்னுவோம். உங்கள் ஊரில் வந்து என்ன இது கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் என்னென்ன சொல்கிறீங்கன்னு தெரியலைங்க. எங்கள் ஊரில் இது தான் சொல்லுவோம், வேர்க்கடலை கடலக்காண்ணுவோம். உங்கள் ஊரில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் என்ன இதுன்னு தெரியல மக்கள்.